considering uniform pressure. The frictional torque transmitted in a flat pivot bearing considering uniform pressure is option A 1/2 mu WR mu WR. Option B 2/3 mu WR. Option C 2/3. Option C 3/4 mu WR. Option D mu WR. என்ன ஆன்சர்? ஓகே, ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3/4 அங்கேயே இருக்கும் பக்கத்திலே. ஸோ கிளட்ச் டிசைன் பண்ணுறதுக்கு ரெண்டு தியரி இருக்கு. ஒன்று கிளட்சில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து யூனிஃபார்ம் வியர் தியரி. இப்போ கிளட்ச் டிசைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு தியரி தான் பண்ணுவாங்க. ஒன்று யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, இன்னொன்று யூனிஃபார்ம் வியர் தியரி. சரி, யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, யூனிஃபார்ம் வியர் தியரி. யூனிஃபார்ம் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் வியர் தியரியில் வியர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. வியர்னு வந்து என்னன்னா ப்ரெஷரும் ரேடியஸும் சேர்ந்தா வியர்டா. சரியா? ப்ரெஷரும் ரேடியஸும் சேர்ந்தா வியர்டா. அப்போ வியரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்டன் பெர் மீட்டரா. அவ்வளோ. ஏன்னா இது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்டிமீட்டர் போட்டால் நியூட்டன் பெர் மீட்டர் வந்துடும். சரியா? ஸோ இப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே வழக்கமாக டார்க்னா உங்களுக்கு தெரியும். டார்க்னா என்ன? ஃபோர்ஸும் ரேடியஸும் சேர்ந்தா டார்க்டா அப்படின்னு பார்த்துருங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபோர்ஸ்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மியூ டைம்ஸ் ஆர் டபிள்யூன்னு சொல்லுது. அப்போ எஃப் ஷுட் பி ரீப்ளேஸ் பை மியூ டபிள்யூஆர். அப்போ கண்டிப்பாக மியூ டபிள்யூஆர் தான் ஆன்சரு. ஆனால் இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. ஆஃப் மியூ டபிள்யூஆரா 2/3 மியூ டபிள்யூஆரா? இந்த ஆர்ங்கிறது மீன் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த மீன் ரேடியஸ் வந்து 2/3 எதுக்கு வரும்னா 2/3 வந்துச்சுன்னா அது வந்து 2/3 வந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி. 1/2 வந்ததுன்னா அது யூனிஃபார்ம் வியர் தியரி. ஸோ வந்து இப்போ இந்த என்ன கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில்? யூனிஃபார்ம் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் ப்ரெஷர்னா நம்ம ஆன்சர் வந்து 2/3 மியூ WR. அதான் வந்து இதே யூனிஃபார்ம் வியர் கேட்டாங்கன்னா ஆஃப் மியூ WR. சரியா? ஸோ கிளட்ச் டிசைனை நமக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேனில் கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் தேங்க்யூ சொல்லுவோம். பிரேக் போகும்.